விடுமுறை தினத்தை முன்னிட்டு அண்ணாமலையாரை தரிசிக்க குவிந்துள்ள பக்தர்கள் சுமார் 3 மணி நேரம் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்டு பெறலாம். கார்த்திகேயன், வார விடுமுறையை முன்னிட்டு கோவிலில் அதிகளவு பக்தர்கள் குவிந்திருக்கின்றனர். கோயில் நிர்வாகம் சார்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு? வணக்கம். விடுமுறை நாளான இன்று சாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரம் காத்திருந்த பக்தர்கள் கூட்டம். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிச்சலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் ஒவ்வொரு வாரம் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை உள்ளூர், வெளியூர், வெளி மாவட்ட பக்தர்கள் கூட்ட வருகை தந்து அண்ணாமலை உண்ணாமன் தரிசனம் செய்வது வழக்கம். அதன்படி இன்று விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை என்பதால் அதிகாலையில் கோயில் நடை திறக்கப்பட்டு அண்ணாமலை உண்ணாமலை சிறப்பு அபிஷேக தீபாராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலமான ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வருகை தந்து அண்ணாமலையார் உண்ணாமலை தரிசனம் செய்தனர். மேலும் கோயிலில் 2 வழியாக தான் அனுமதிக்கப்படுவார்கள். இன்று வழக்கு மாறாக அதிகரித்திருந்ததால் 5 வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு பக்தர்களுக்கு வசதியாக கோடைக்கால தொடர்ந்து வெயில் தாக்க அதிகம் குடிநீர் வழங்கப்பட்டு விரைந்து தரிசனம் செய்ய கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கார்த்திகேயன்.